வந்து என்னன்னா, அதாவது வந்து மத்தவங்க வந்து நம்மள மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம்னா, அப்ப வந்து அது வந்து நம்மள வந்து குறை காண வைக்கும். அதுக்கு ஒரு சின்ன கத. புதுசா கல்யாணமான ஒரு கணவனும் மனைவியும் வந்து கோயிலுக்கு போறாங்க. கோயில்ல போயிட்டு அவங்க வந்து சுவாமி தரிசனம் முடிச்சதுக்கப்புறம், அவங்க வந்து சரி கோயில்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்லயே போய் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்புறம் 2 பேரும் என்ன பண்றாங்க, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. போற வழியில ஒய்ஃப் வந்து அவங்களுடைய அ பழைய சிநேகிதி ஒருத்தங்கள பார்க்குறாங்க. உடனே அவங்களுக்கு வந்து 2 பேரும் வந்து உற்சாகமாயிடுறாங்க. உடனே வந்து அவங்க வந்து 2 பேரும் வந்து பேச ஆரம்பிச்சுடுறாங்க. அப்ப வந்து ஒய்ஃப் சொல்றாங்க கணவன்ட்ட, "நீங்க வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க. போயி சாப்பிட்டுருங்க. நான் ஒரு 5, 10 மினிட்ஸ் பேசிட்டு வரேன்" அப்படிங்கிறாங்க. உடனே வந்து கணவன் சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு அவர் ரெஸ்டாரண்ட்ல வந்து ஒரு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து உட்கார்றாரு. சர்வர் வராரு. சர்வர்ட்ட வந்து மெனு கார்ட வாங்கி பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு வந்து அந்த கணவனுக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் அடிக்கடி போயிருக்கிறாரு. அவருக்கு வந்து அங்க வந்து சப்பாத்தி, பன்னீர் டிக்கா அந்த அந்த டிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு, நமக்கு பிடிக்குங்கிறதுனால அவரு மனைவிக்கும் அதே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. நமக்கு வந்து அது பிடிச்சு நம்ம விரும்பி சாப்பிடுறோமே, நம்ம மனைவிக்கு வந்து அத வந்து பிடிக்கும். அவங்களும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அந்த அந்த டிஷ்ஷ வந்து 2 ஆர்டர் பண்ணிடுறாரு. அந்த சப்பாத்தி, பன்னீர் டிக்கா அப்படிங்கிற டிஷ்ஷ வந்து 2 பிளேட்டா ஆர்டர் பண்ணிடுறாரு. ஒரு 10, 15 நிமிஷம் கழிச்சு ஒய்ஃப் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா வந்து அந்த கணவன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அவர் பக்கத்துல வந்து இன்னொரு பிளேட் வந்து சப்பாத்தியும், பன்னீர் டிக்காவும் இருக்குது. உடனே வந்து அவங்க கணவன்ட்ட கேட்குறாங்க, "ஏன் ஒரே டிஷ்ஷ 2 ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? வே வித்தியாசமா ட்ரை பண்ணியிருக்கலாமே" அப்படிங்கிறாங்க. உடனே கணவன் சொல்றாரு, "ஆமா, ஆமா. நான் வந்து இன்னொரு டிஷ் ட்ரை பண்ண போறேன். ஆனா இது வந்து உனக்கு. இந்த சப்பாத்தியும், பன்னீர் டிக்கா உனக்கு" அப்படிங்கிறாரு. உடனே ஒய்ஃப் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. "அது எப்படி நீங்க என்ன கேட்காம வந்து எனக்கு ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு வந்து ஆலு பரோட்டா தான் பிடிக்கும்" அப்படிங்கிறாங்க. உடனே கணவனுக்கு வந்து கொஞ்சம் அப்ப கோவம் வந்துருது. அவரும் அப்செட் ஆயிட்டு என்ன சொல்றாரு, "இங்க வந்து சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அதனால தான் வந்து நான் ஆர்டர் பண்ணேன். உனக்காக வந்து ஒரு 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 டிஷ் கூட ஆர்டர் பண்றதுக்கு எனக்கு வந்து உரிமை கிடையாதா?" அப்படின்னு சொல்லி அவரு கொஞ்சம் அப்செட் ஆகி பேச ஆரம்பிச்சுடுறாரு. ஸோ என்ன ஆயிடுது, அவங்களுடைய அமைதியான ஒரு மாலை பொழுது வந்து கொஞ்சம் மன உளைச்சலை தரக்கூடிய மாலை பொழுதாக மாறிவிடுகிறது. ஸோ இந்த 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 சம்பவத்துல பார்த்தீங்கன்னா, அந்த மனைவி வந்து என்ன பண்றாங்க, கணவனுடைய செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அன்ப கவனிக்க தவறிடுறாங்க. அவர் என்ன பண்றாரு, நமக்கு இது பிடிக்கும், நம்ம மனைவிக்கு அது பிடிக்கும். அதனால மனைவி வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம என்ஜாய் பண்ற மாரி அவங்களும் என்ஜாய் பண்ணட்டும் அப்படிங்கிற நினைப்புல அவர் ஆர்டர் பண்ணிடுறாரு. அந்த மனைவி என்ன பண்ணிடுறாங்க, கணவன் வந்து நமக்காக ஆசைப்பட்டு ஆர்டர் பண்ணியிருக்காரே அப்படிங்கிறத வந்து அ கவனிக்க தவறிடுறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க விரும்பினது கிடைக்கல. அவங்க விரும்பின ஆலு பராத்தா கிடைக்காம போயிருச்சு அப்படிங்கிற அந்த அவங்க விருப்பத்துல வந்து அவங்க அதிகமா நாட்டம் வச்சிருக்கிறதுனால என்ன ஆயிருது, கணவனுடைய அன்ப வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அதே மாரி என்ன பண்ணியிருக்கலாம், கணவன் வந்து அ எல்லாருக்கும் வந்து வித்தியாசமான வந்து விருப்பங்கள் இருக்கும். அப்படிங்கிறத வந்து அவரும் புரிஞ்சுக்க தவறுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து 2 விஷயங்கள் கவனிக்கணும். ஒண்ணு மனைவி வந்து தன்னுடைய விருப்பத்த வந்து முன்னிலைப்படுத்துறதுனால கணவனுடைய அன்ப கவனிக்காம விட்டுர்றாங்க. அதே மாதிரி கணவன பொறுத்தவரைக்கும், அவர் வந்து எல்லாருக்கும் ஒரே மாரி விருப்பங்கள் இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமான விருப்பங்கள் இருக்கும். அப்படிங்கிறத வந்து அவர் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதே மாரி தான் நம்ம என்ன பண்றோம், இந்த கணவன் மனைவி மாரி தான் இந்த கணவன மாரி தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம எல்லாரையும் வந்து நம்மள மாதிரியே இருக்கணும், நம்மள மாரியே பேசணும், நம்மள மாரியே செயல்கள செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். அது நடக்காதப்ப, அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாகாதப்ப நம்ம என்ன ஆகுது, நம்ம வந்து அத குறையா பார்க்குறோம். அவங்ககிட்ட அது குறையா பார்க்குறோம். நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். எல்லா விரல்களும் ஒரே மாரி இருக்கறதில்ல. நம்ம நம்ம கையில பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு மாரி இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு குணநலன்ல இருப்பாங்க. பகவத்கீதையில வந்து அத்தியாயம் 14 பதம் 5ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து 3 குணங்களின் கலவை. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் ஆகிய 3 குணங்களின் கலவை. இந்த 3 குணங்களும் ஒவ்வொருத்தங்கிட்டயும் ஒவ்வொரு விகிதத்துல இருக்கும். அதனால வந்து எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இருக்கவே மாட்டாங்க. எல்லாரும் வெவ்வேறு மாதிரி தான் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்து எல்லாருக்குமே வெவ்வேறு விருப்பங்கள் தான் இருக்கும். அவங்க பேசுற விதம், அவங்க செய்ற செயல்கள செய்ற விதம் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஸோ அதனால வந்து அம் ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய கடமைகள சரியா செஞ்சுட்டு இருக்கிற வரைக்கும், நம்ம வந்து மத்த விஷயங்கள பெருசா அ பார்க்கக்கூடாது. அவங்கள்ட்ட வந்து குறையா வந்து பார்க்கக்கூடாது. நம்ம நம்ம விரும்புற மாரி அவங்க அத விரும்பலையே, நம்ம செய்ற மாரி அவங்க செய்யலையே, அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அவ அவங்களுடைய கடமைகள சரியா செய்றாங்களா? அவ்வளோதான் மேட்டர். மத்தபடி நம்ம விரும்புறத தான் அவங்க விரும்பணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. சரிங்களா?